தங்கமயில் வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மீனா நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில், மீனா 2 பேருமே சேர்ந்து டாக்டர் கிட்ட போகிறாங்க. போனோடனே அங்கே செக் பண்ணுறாங்க. வெளியே மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி முடித்த உடனே கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அங்கேருந்து மீனா வராங்க. 2 பேர்கிட்டையுமே டாக்டர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க மாசமாக இருக்காங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் வீட்டுக்காரோட வாங்க, ஓகேவா? 3வது மாதம் ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தங்கமயில், மீனா 2 பேருமே வெளியே வராங்க. வந்த உடனே தங்கமயில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படி அழுதுட்ருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் மாசமாக இருக்கேனா, என்னால் நம்பவே முடியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மீனா, உங்களுக்கே தெரியும்ல, எல்லாமே உங்களுக்கே தெரியும். நானும் மாமாவும் பிரிஞ்சது, இனிமேல் நான் அவர் கூட சேரவே முடியாதுன்னு அவர் சொன்னது, இதெல்லாம் என்னோடய மனசில் அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது என்னோடய வயிற்றில் குழந்தை இருக்குது, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு மீனா கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தங்கமயில் கூப்பிடுறாங்க. அங்கேருந்து பாக்கியா, அவங்க அப்பா, சுடர் 3 பேருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னடி, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்ன, சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடி முக்கியமான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. மீனா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அக்கா மாசமாக இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது பாக்கியாவுக்கு. கத்துறாங்க. என்ன, அந்த கிட்டு ஏதோ சொன்னாங்களா, அதை வாங்கி பார்த்தியா? ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்து தப்பாக போச்சு, இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி யாரை ஏமாற்ற போகிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே மீனா சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாமிட் எடுத்துகிட்டே இருந்தனால நான் தான் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க, ஆமாம் மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க. உண்மையாவாடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா, உண்மையாதாம்மா, நான் மாசமாக இருக்கேன் அம்மா, எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியலம்மா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் போடி, போயிட்டு உள்ளே போயிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்ருக்க நீ, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் விட்டுட்டு வரேன், உங்கள் மருமக மாசமாக இருக்கா, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு வரேன், அங்கே இருந்தால் தான் நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக அமைதியாக இருக்க சொல்கிற? என் பொண்ணு வயிற்றில் அவங்களோட வாரிசு வளர்ந்துட்டுருக்கு, இனிமேல் அவங்க ஏற்றுக்க தானே வேணும், அது எப்படி வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீ போடி, நீ போ, நான் இப்போ எப்படி பக்குவமாக பேசணுமோ பேசி நல்லபடியாக நான் விட்டுட்டு வரேன், நீ போய் கிளம்பு போ அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி, முதல்ல அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம்மா, மீனா சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேம்மா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்க வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல போறியா? சொன்னால் மட்டும் ஏம்மா நல்லதாதம்மா நடக்கும், நீ கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, சரியா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், ஏன்னா 3 மாதம் வரைக்கும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க, தெரியும்ல, வெயிட் எதுவும் தூக்காதீங்க, நான் போயிட்டு வரேன், நீங்கள் மாமாவை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலம்மா, அம்மா நான் போய் மாமா கிட்ட எப்படிம்மா சொல்ல போகிறேன், அவர் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், அவர் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாருமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிடி, நீ ஃபோன் பண்ணி பாரு, இல்லை கடைக்கு போய் சொல்லு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணு, நான் வரட்டுமா உங்க கூட அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா நீ வரவே வேண்டாம்மா, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன், சரியா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. சரி சுடர், நான் போயிட்டு நான் மாமாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வந்து தங்கமயில் போகிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா எங்கே இருக்கீங்க? ஏய், நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாரு. என்ன இப்படி சொல்கிறாரு? சரி, நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே சாமியை பார்த்து பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்கள், கடவுளே, என்னையும் என் வீட்டுக்காரையும் நீ பிரிச்சுட்ட, இனிமேல் சேர்த்தே வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் மனசில் நினச்சானா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ஒரு குழந்தைய என் வயிற்றில் கொடுத்துருக்க, அந்த குழந்தை மூலயமா என்னையும் என் வீட்டுக்காரையும் நீ சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கண் கலங்கி அப்படியே அழறாங்க.
அப்படி பார்க்கும்போது அங்கேருந்து அப்படி சரவணன் போறாரு. மாமா என்ன கோயிலுக்கு வந்திருக்காரு. சரி, நல்ல வேளை கடவுளே மாமாவ காமிச்ச மாதிரி இருக்கு. நம்ம போய் மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு அப்படியே போறாங்க. போனா சரவணன பார்க்குறாங்க. பார்த்துட்டு, மாமா, ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க? கோயிலுக்கு நிம்மதிய தேடி வருவாங்க. நான் நிம்மதிய தேடி வந்தா, நீ வந்து எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்ன பார்த்தாலே இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடும் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. மாமா அப்படி பேசாதீங்க மாமா. நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்க மாமா. இங்க பாருங்க, ஃபோன பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபோனெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தள்ளி போ அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் 2 நிமிஷம் டைம் தரேன். எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மாமா நான் மாசமா இருக்கேன் மாமா. உண்மையா தான் மாமா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. அடச்சீ! வாய மூடு. நீ மாசமா இருக்கியா? எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? எதுக்கு இப்படி ஏமாத்த போற? ஏற்கனவே ஒரு வாட்டி ஏமாத்திட்ட. இங்க பாருடி, நீ மாசமா இருந்தாலும், அப்படியே உண்மையா மாசமா இருந்தாலும், அந்த குழந்தைக்கு அப்பா நானா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அதை கேட்டோடனே தங்கமயில் பயங்கரமா அழறாங்க. மாமா ஏன் மாமா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. இன்னொரு வாட்டி மாமா கம்மான்னு பின்னாடி வந்த உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்படியே போறாரு. தங்கமயில் அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு? வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே அப்படியே அந்த கோயில்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. சரவணன் போயிட்டே இருக்காரு. அப்போ அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்ல அஞ்சலி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சரவணா, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். உனக்கு வேலை இருந்தால் நீ போய் பண்ண, அப்புறமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, ஒரு 5 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன். அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் டெலிவரி பண்ணுறேன்னு. அதனால அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன சரவணா, அவன் பேச்சில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன உங்கள் ஒய்ஃப் ஏதாவது பேசிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி. அதை ஏன் அஞ்சலி கேட்குறேன்? நான் படுற கஷ்டத்துக்கு அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிடலான்னு. அங்கே அவள் வந்து காலையிலேயே என்னை டென்ஷன் ஆக்கிட்டா. என்ன தெரியுமா சொல்கிறா? நான் மாசமாக இருக்கேன், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பான்னு சொல்கிறா. இது நல்லதா? நீயே சொல்லு. அவள் நல்லவளே கிடையாது. அதனால உன் வயிற்றில் குழந்தையே வளர்ந்தாலும் அதுக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறேன். என்ன சரவணா இப்படிலாம் பேசியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. பின்ன வேற என்ன அஞ்சலி பேச சொல்கிற? என்ன பேச சொல்கிற? எனக்கு வர கோவத்துக்கு அவளை பார்த்தாலே அப்படியே கடுப்பா இருக்கு, அப்படியே வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா? ஆனா என் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, சரவணா சரி விட்டு சரவணா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சரியா, நீ எப்பவும் போல போயிட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அஞ்சலி, எனக்கு வேலை இருக்கு சார், நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்க இருந்து அப்படியே போறாரு. ஏன் சரவணன் இப்படி பண்றாரு? வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. அப்போ சரவணன் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறாரு. நான் சரவணனை மனசுல நினைக்கிறது எல்லாமே தப்புதான். இனிமே நம்ம ஓரளவுக்கு தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் கரெக்டா இருக்கும். வயிற்றுல குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க, புருஷ வேணும்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அதுக்காக சரவணன் வந்து தங்கமயிலோட சேர்ந்து வாழறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்கும்போது அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் சமையல் பண்ணிருக்கேன், வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. எல்லாருமே இருக்காங்க அங்க. அப்பதான் நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அரசி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எல்லாருமே உட்காராங்க. அங்க இருந்து பாண்டியன்னு வராரு. அத்தை சாப்பிடுங்க அத்தை, உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு நாள் வரும்னா எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன விருந்துக்கு கூப்பிடும் போது கூட நான் அவ்வளோ சந்தோஷமா வந்தேன். ஆனா கடைசியில என் பையன் சண்டை போட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இன்னொரு இட்லி வச்சுக்குமா, இன்னொரு வச்சுக்குமா, போதும் போதும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. மா நல்லா சாப்பிடுமா, நீ சாப்பிட்டாதானமா நம்ம நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே டேஸ்டா இருக்காங்க பாரு, கார சட்னி பண்ணிருக்க, இந்த சட்னி அந்த சட்னி மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஏய், ஏதாவது நமக்கு பண்ணிருப்பாளா? ஒரு சட்னி ஏதாவது ஒண்ணு பண்ணுவா, அம்மாக்குன்னு எப்படி விதவிதமா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படி மனசுல நினைக்கிறாரு. அம்மா நீ உனக்கு இவ்வளவு சட்னி இதெல்லாம் பண்ண தெரியுமா? எனக்கே இப்பதாம்மா தெரியும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா என்னம்மா, அப்பத்தாக்காக இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கா, சமையலே செம டேஸ்டா இருக்குமா? அப்ப நாங்க இவ்வளவு நாள் என்னமா சாப்பிட்டு இருந்தோம், உன் மனசுல என்னமா வச்சிருந்தா, அவ்வளவு கோவத்தைய வச்சிருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீங்களாவே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காதீங்க சரியா? எங்க அம்மா இல்ல, எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் தெரியும்ல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, நல்லா கவனி கவனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாரு. என்ன நீங்க 2 பேரும் இன்னும் பேசிக்கவே இல்லையா அப்படின்னு அப்பதான் கேக்குறாங்க. அதையாமா கேக்குறா? ஐயோ அம்மா, அவர்கிட்ட நான் படுற கஷ்டம் அப்பா 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 தாங்க முடியல தெரியுமா? நான் எத்தனையோ வாட்டி கிட்ட போய் போய் பேசிட்டே இருக்கேன். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு?
கண்டுக்கவே மாட்றாரு. நானும் சாப்பாடு போறதில்ல. என்னென்னவோ டீ குடுக்காம விட்டேன். எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். ஆனா, அவரு எதையுமே கண்டுக்க மாட்றாரும்மா. அவருக்கு அவ்ளோ கோவம் இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இங்க பாரு, புருஷன் இருந்தா அப்படி கோவம் இருக்கதான் செய்யும். அதுக்காக நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றத கேளு. எப்பவுமே விட்டு குடுத்து போ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா விட்டுலாம் குடுத்து போ முடியாது. அவர்கிட்ட நான் எவ்வளவோ விட்டு குடுத்து போயிட்டேன். அவர் என் பேச்ச கேட்கவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் அப்படியே அமைதியா இருக்காரு. நானும் எத்தன நாள் தாம்மா அமைதியா இருக்கிறது? அவரு தானம்மா எனக்கு எல்லாமே உனக்கு தெரியும் இல்லம்மா. நாய்க்குட்டி மாரி நான் அவரையே தான் சுத்தி சுத்தி வருவேன். இப்ப என்கிட்ட பேச மாட்டாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் மாப்பிள்ளைய எப்படியாவது உங்ககிட்ட பேச வச்சிடுறேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாம்மா உண்மையாவா? அப்படின்னு கேக்குறாங்க. என்னடி இப்படி கேக்குற? உண்மையாதான் நான் பேச வைக்கிறேன். சரியா? அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா, அப்பத்தா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வாமா சமையல் ரூமுக்கு வாமா அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. பாரும்மா எல்லாம் நல்லா இருக்காம்மா. மத்தியானம் என்னம்மா வேணும்? உனக்கு கோழி குழம்பா இல்லைன்னா நான் மட்டன் குழம்பா இல்ல மீன் குழம்பா என்னம்மா வைக்கணும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஏய் நீ ஏன்டி இப்படி பதட்டப்படுற? நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா என்னம்மா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, என் வீட்டுல இருக்க, உன் மனசு சந்தோஷமா நான் பாத்துக்கணும் இல்லம்மா. நான் இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா என் அண்ணனுங்க வீட்டுல இருந்த 30 வருஷமா நான் எவ்வளவு ஏக்கமா இருந்திருப்பேன் தெரியுமா? அம்மாவை பார்க்க முடியல, அம்மாவுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இப்ப அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நான் மிஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்றாங்க. சரிடி சரி, உனக்கு என்ன தோணுதோ சரி, நீ எது பண்ணாலும் நான் சாப்பிடுவேன் சரியா, எனக்காகலாம் நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஐயோ அப்பா பாப்பாப்பா, அம்மாவோட பொண்ணோட பாசம் தாங்க முடியலையம்மா, இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி உனக்கு என்ன பொறாமையா இருக்கா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா பின்ன பொறாமையா இருக்காதா? நீங்க 2 பேர் சேர்ந்து மட்டன் செய்யறோம் சிக்கன் செய்யறோம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு அரசி சொல்றாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க, உனக்கு தாம்மா ஃபர்ஸ்ட், நீ தாம்மா எங்க வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. அப்படி சொல்லுங்க அப்பத்தா. அம்மா இங்க பாரு, இனிமே எல்லாமே எப்பவுமே எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போறாங்க. அப்படியே வராரு. சரவணன் வந்தவனே, என்னடா என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லம்மா, ஒன்னு எடுத்துட்டு போனதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ரூம்குள்ள போறாரு, போயிட்டு எடுத்துட்டு போறாரு. போகும்போது அப்படியே டெலிவரி எல்லாமே பண்ணிட்டு போறாரு. அங்க பாண்டியன் கேக்குறாரு, என்னப்பா இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா நான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சரவணா இங்க பாரு, இன்னும் கூட 2 3 ஆர்டர் இருக்கு, இதெல்லாம் எடுத்து பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்காரு சரவணன். அப்படியே பாண்டியன் பாக்குறாரு. என்னடா ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பா, அந்த தங்கமயில் இருக்கால, அவ என்ன கோயில்ல பார்த்து நான் மாசமா இருக்கேன்னு சொன்னா நான் திட்டிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அதை கேட்டோன்னே தங்கமயில் வாமிட் எடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே பாக்குறாங்க. பார்த்தோன்னே மீனா நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மீனா 2 பேருமே சேர்ந்து டாக்டர் கிட்ட போறாங்க. போனோடனே அங்க செக் பண்றாங்க. வெளியே மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி முடிச்ச உடனே கூப்பிடுறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க கன்சீவா இருக்கீங்க, உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அங்க வந்து மீனா வராங்க. 2 பேர்கிட்டயுமே டாக்டர் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க, இவங்க மாசமா இருக்காங்க, நீங்க நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாட்டி வரும்போது உங்க வீட்டுக்காரோட வாங்க. ஓகேவா? 3வது மாசம் ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே தங்கமயில் பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து தங்கமயில், மீனா 2 பேருமே வெளிய வராங்க. வந்த உடனே தங்கமயில் அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. எதுக்காக நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்ல மீனா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் மாசமா இருக்கேனா? என்னால நம்பவே முடியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மீனா உங்களுக்கே தெரியும்ல, எல்லாமே உங்களுக்கே தெரியும். நானும் மாமாவும் பிரிஞ்சது, இனிமே நான் அவர் கூட சேரவே முடியாதுன்னு அவர் சொன்னது, இதெல்லாம் என்னோட மனசுல அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ என்னோட வயித்துல குழந்தை இருக்கு. அத நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, நானே வந்து உங்கள கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு போறேன் அப்படின்னு மீனா கூட்டிட்டு வராங்க. வந்தோனே வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தங்கமயில் கூப்பிடுறாங்க. அங்கேருந்து பாக்கியா, அவங்க அப்பா, சுடர் 3 பேருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னடி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்ன சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடி முக்கியமான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. மீனா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்க பாருங்க, அக்கா மாசமா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது பாக்கியாக்கு. கத்துறாங்க. என்ன அந்த கிட்டு ஏதோ சொன்னாங்களே, அத வாங்கி பார்த்தியா? ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்து தப்பா போச்சு. இப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி யார ஏமாத்த போற? அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அத கேட்டோனே மீனா சொல்றாங்க. இல்ல, இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
வாமிட் எடுத்துகிட்டே இருந்தனால நான் தான் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. ஆமாம் மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் உண்மையாவாடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா உண்மையாதாம்மா நான் மாசமாக இருக்கேன். அம்மா எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியலம்மா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் போடி போயிட்டு உள்ளே போயிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்ருக்க நீ? உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் விட்டுட்டு வரேன். உங்கள் மருமக மாசமாக இருக்கா நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு வரேன். அங்கே இருந்தால் தான் நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா என்ன பேசிகிட்டு இருக்க? எதுக்காக அமைதியாக இருக்க சொல்கிற? என் பொண்ணு வயித்துல அவங்களோட வாரிசு வளர்ந்துட்டுருக்கு. இனிமேல் அவங்க ஏற்றுக்க தானே வேணும். அது எப்படி வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீ போடி நீ போ. நான் இப்போ எப்படி பக்குவமாக பேசணுமோ பேசி நல்லபடியாக நான் விட்டுட்டு வரேன். நீ போய் கிளம்பு போ அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி? முதல்ல அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம்மா மீனா சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேம்மா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்க வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல போறியா? சொன்னால் மட்டும் ஏம்மா நல்லதாதம்மா நடக்கும். நீ கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி நீங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க சரியா? நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா 3 மாதம் வரைக்கும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க. தெரியும்ல வெயிட் எதுவும் தூக்காதீங்க. நான் போயிட்டு வரேன். நீங்கள் மாமாவை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலம்மா. அம்மா நான் போய் மாமா கிட்ட எப்படிம்மா சொல்ல போகிறேன்? அவர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாருமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிடி நீ ஃபோன் பண்ணி பாரு, இல்லை கடைக்கு போய் சொல்லு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணு. நான் வரட்டுமா உன் கூட அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா நீ வரவே வேண்டாம்மா. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன் சரியா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. சரி சுடர் நான் போயிட்டு நான் மாமாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வந்து தங்கமயில் போகிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா எங்கே இருக்கீங்க? ஏய் நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாரு. என்ன இப்படி சொல்கிறாரு? சரி நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே சாமியை பார்த்து பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்கள் கடவுளே என்னையும் என் வீட்டுக்காரையும் நீ பிரிச்சுட்ட. இனிமேல் சேர்த்தே வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு குழந்தைய என் வயிற்றில் கொடுத்துருக்க. அந்த குழந்தை மூலியமா என்னையும் என் வீட்டுக்காரையும் நீ சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா? எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கண் கலங்கி அப்படியே அழறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கேருந்து அப்படியே சரவணன் போகிறாரு. மாமா என்ன கோயிலுக்கு வந்திருக்காரு. சரி நல்ல வேளை கடவுளே மாமாவை காமிச்ச மாதிரி இருக்குது. நம்ம போய் மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு அப்படியே போகிறாங்க. போனால் சரவணனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மாமா ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? கோயிலுக்கு நிம்மதியை தேடி வருவாங்க. நான் நிம்மதியை தேடி வந்தால் நீ வந்து எதுக்கு போய் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? உன்னை பார்த்தாலே இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடும் அப்படின்னு சரவணன் சொல்கிறார். மாமா அப்படி பேசாதீங்க மாமா. நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளுங்க மாமா. அங்கே பாருங்கள் ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் 2 நிமிஷம் டைம் தரேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நான் மாசமாக இருக்கேன் மாமா. உண்மையாக தான் மாமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அடச்சி வாய மூடு. நீ மாசமாக இருக்கியா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எதுக்கு இப்படி ஏமாற்ற போகிற? ஏற்கனவே ஒரு வாட்டி ஏமாற்றிட்டேன். இங்கே பாருடி நீ மாசமாக இருந்தாலும் அப்படியே உண்மையாக மாசமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அப்பா நானாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் அதை கேட்டோடனே தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. மாமா ஏமாம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன். நான் அப்படி தான் பேசுவேன். இங்கே பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. இன்னொரு வாட்டி மாமா கம்மான்னு பின்னாடி வந்த உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்படியே போகிறாரு. தங்கமயில் அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்காரு? வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க.
அழுதுகிட்டே அப்படியே அந்த கோயில்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. சரவணன் போயிட்டே இருக்காரு. அப்போ அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு அஞ்சலி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சரவணா, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன், உனக்கு வேலை இருந்தால் நீ போய் பண்ண, அப்புறமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, ஒரு 5 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன். அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் டெலிவரி பண்ணுறேன்னு, அதனால அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன சரவணா, அவன் பேச்சில் ஒரு கஷ்டம் இருக்குது, என்ன உங்கள் ஒய்ஃப் ஏதாவது பேசிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி. அதை ஏன் அஞ்சலி கேட்குற, நான் படுற கஷ்டத்துக்கு அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நான் கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிடலான்னு, அங்கே அவள் வந்து காலையிலேயே என்னை டென்ஷன் ஆக்கிட்டா. என்ன தெரியுமா சொல்கிறா, நான் மாசமாக இருக்கேன், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பான்னு சொல்கிறா. இது நல்லதா, நீயே சொல்லு. அவள் நல்லவளே கிடையாது, அதனால உன் வயிற்றில் குழந்தையே வளர்ந்தாலும் அதுக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறேன். என்ன சரவணா இப்படிலாம் பேசியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. பின்ன வேற என்ன அஞ்சலி பேச சொல்கிற, என்ன பேச சொல்கிற, எனக்கு வர கோவத்துக்கு அவளை பார்த்தாலே அப்படியே கடுப்பாக இருக்குது, அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது தெரியுமா, ஆனால் என் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, சரவணா சரி விட்டு சரவணா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சரியா, நீ எப்பவும் போல போயிட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அஞ்சலி, எனக்கு வேலை இருக்கு சார், நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கிருந்து அப்படியே போறாரு. ஏன் சரவணன் இப்படி பண்றாரு, வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. அப்போ சரவணன் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறாரு. நான் சரவணனை மனசுல நினைக்கிறது எல்லாமே தப்புதான். இனிமே நம்ம ஓரளவுக்கு தான் பேசணும், ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் கரெக்டா இருக்கும். வயிற்றுல குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க, புருஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அதுக்காக சரவணன் வந்து தங்கமயிலோட சேர்ந்து வாழறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்கும்போது அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் சமையல் பண்ணிருக்கேன், வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. எல்லாருமே இருக்காங்க அங்க. அப்பதான் நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அரசி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எல்லாருமே உட்காராங்க. அங்க வந்து பாண்டியன்னு வராரு. அத்தை சாப்பிடுங்க அத்தை, உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு நாள் வரும்னா எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா, நீங்க என்ன விருந்துக்கு கூப்பிடும் போது கூட நான் அவ்வளோ சந்தோஷமா வந்தேன், ஆனா கடைசியில என் பையன் சண்டை போட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இன்னொரு இட்லி வச்சுக்குமா, இன்னொரு வச்சுக்குமா, ஏய் போதும் போதும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. மா நல்லா சாப்பிடுமா, நீ சாப்பிட்டாதானமா நம்ம நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே டேஸ்டா இருக்காங்க பாரு, கார சட்னி பண்ணிருக்க, இந்த சட்னி அந்த சட்னி மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஏய் ஏதாவது நமக்கு பண்ணிருப்பாளா, ஒரு சட்னி ஏதாவது ஒண்ணு பண்ணுவா, அம்மாக்கு நுனி எப்படி விதவிதமா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் அப்படி மனசுலயே நினைக்கிறாரு. அம்மா நீ உனக்கு இவ்வளவு சட்னி இதெல்லாம் பண்ண தெரியுமா, எனக்கே இப்பதாம்மா தெரியும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா என்னம்மா அப்பத்தாக்காக இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கா, சமையலே செம டேஸ்டா இருக்குமா, அப்ப நாங்க இவ்வளவு நாள் என்னமா சாப்பிட்டு இருந்தோம், மனசுல என்னமா வச்சிருந்தா, அவ்வளவு கோவத்தைய வச்சிருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீங்களாவே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காதீங்க சரியா, எங்க அம்மா இல்ல, எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் தெரியும்ல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நல்லா கவனி கவனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாரு. என்ன நீங்க 2 பேரும் இன்னும் பேசிக்கவே இல்லையா அப்படின்னு அப்பதான் கேக்குறாங்க. அதையாமா கேக்குறா, ஐயோ அம்மா அவர்கிட்ட நான் படுற கஷ்டம் அப்பா 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 தாங்க முடியல தெரியுமா, நான் எத்தனையோ வாட்டி கிட்ட போய் போய் பேசிட்டே இருக்கேன், ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, கண்டுக்கவே மாட்டாரு. நானும் சாப்பாடு போறது இல்ல, என்னென்னவோ டீ கொடுக்காம விட்டேன், எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், ஆனா அவர் எதையுமே கண்டுக்க மாட்டாருமா, அவருக்கு அவ்வளவு கோவம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இங்க பாரு, புருஷன் இருந்தா அப்படி கோவம் இருக்கதான் செய்யும், அதுக்காக நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் சொல்றதை கேளு, எப்பவுமே விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்றாங்க. மா விட்டுலாம் கொடுத்து போக முடியாது, அவர்கிட்ட நான் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டேன், அவர் என் பேச்சை கேட்கவே மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் அப்படியே அமைதியா இருக்காரு. நானும் எத்தனை நாள் தானே அமைதியா இருக்கிறது, அவரு தானமா எனக்கு எல்லாமே, உனக்கு தெரியும் இல்லம்மா, நாய்க்குட்டி மாதிரி நான் அவரையே தான் சுத்தி சுத்தி வருவேன், இப்ப என்கிட்ட பேச மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் மாப்பிள்ளைய எப்படியாவது உங்ககிட்ட பேச வச்சிடுறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாம்மா உண்மையாவா அப்படின்னு கேக்குறாங்க. என்னடி இப்படி கேக்குற, உண்மையாதான் நான் பேச வைக்கிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா அப்பத்தா 2 பேரும் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வாமா சமையல் ரூமுக்கு வாமா அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. பாருமா எல்லாம் நல்லா இருக்காமா, மத்தியானம் என்னமா வேணும் உனக்கு, கோழி குழம்பா இல்லைன்னா நான் மட்டன் குழம்பா இல்ல மீன் குழம்பா என்னமா வைக்கணும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஏய் நீ ஏண்டி இப்படி பதட்டப்படுற, நீ ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா என்னம்மா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, என் வீட்டுல இருக்க, உன் மனசு சந்தோஷமா நான் பாத்துக்கணும் இல்லம்மா, நான் இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா என் அண்ணனுக்கு வீட்டுல இருந்த 30 வருஷமா நான் எவ்வளவு ஏக்கமா இருந்திருப்பேன் தெரியுமா, அம்மாவை பார்க்க முடியல, அம்மாவுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இப்ப அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நான் மிஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்றாங்க. சரிடி சரி உனக்கு என்ன தோணுதோ சரி, நீ எது பண்ணாலும் நான் சாப்பிடுவேன் சரியா, எனக்காகலாம் நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஐயோ அப்பா பாப்பாப்பா, அம்மாவோட பொண்ணோட பாசம் தாங்க முடியலையம்மா, இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லிட்டு இருக்காங்க.
ஏய் என்னடி உனக்கு என்ன பொறாமையா இருக்கா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா பின்ன பொறாமையா இருக்காதா, நீங்க 2 பேர் சேர்ந்து மட்டன் செய்யறோம் சிக்கன் செய்யறோம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு அரசி சொல்றாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க, உனக்கு தாம்மா ஃபர்ஸ்ட், நீ தாம்மா எங்க வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. அப்படி சொல்லுங்க அப்பத்தா. அம்மா இங்க பாரு, இனிமே எல்லாமே எப்பவுமே எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போறாங்க. அப்படியே வராரு. சரவணன் வந்தவனே, என்னடா என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லம்மா, ஒன்று எடுத்துட்டு போனதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ரூம்குள்ள போறாரு, போயிட்டு எடுத்துட்டு போறாரு. போகும்போது அப்படியே டெலிவரி எல்லாமே பண்ணிட்டு போறாரு. அங்க பாண்டியன் கேக்குறாரு, என்னப்பா இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா நான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சரவணா, இங்க பாரு, இன்னும் கூட 2 3 ஆர்டர் இருக்கு, இதெல்லாம் எடுத்து பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்காரு சரவணன். அப்படியே பாண்டியன் பாக்குறாரு. என்னடா ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆம், ஒன்றும் இல்லப்பா, அந்த தங்கமயில் இருக்கால, அவ என்ன கோயில்ல பார்த்து நான் மாசமா இருக்கேன்னு சொன்னா நான் திட்டிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அதை கேட்டோன்னே பாண்டியன் ஷாக் ஆகுறாரு.